Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3401 அல்காரிதம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்ஸில் வர டாபிக்ஸ்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற சப்ஜெக்ட்லேயும் டான்ற சப்ஜெக்ட்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே படிக்கணும், இப்போ நான் போடுறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளேலிஸ்டோடது, உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அல்காரிதம் அப்படின்றது இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் தான். உங்களுக்கு அல்காரிதம் ப்ளஸ் சம்ஸ் தான் நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ சம்மை பற்றி தான் ஃபுல்லாக எல்லாமே நிறைய கான்செப்ட் சம்மு தான் பார்க்க போகிறீங்க. ஒரு அளவுக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ண முடியும். ஸோ சம்ஸையும் அதுக்கு இருக்க ஃபார்முலா எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க, ஒரு தடவை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட நீங்கள் சம் அடுத்தடுத்து இந்த மாடல் அந்த மாடல் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இனிமே அல்காரிதம்னா என்ன, அதோடைய டைப்ஸ் பற்றி இந்த வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? அல்காரிதம் அப்படின்னா என்ன? அண்ட் அல்காரிதம் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் set of instruction designed to solve a problem or accomplish the task. That means ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும். தட் மீன்ஸ் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கிறத தான் நம்ம அல்காரிதம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை பண்ணுங்க, அடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீ போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல பால் வாங்கணும், அடுப்பத்தை வைக்கணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பாத்திரம் வைக்கணும், பால் ஊற்றணும், தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒரு முறையை சொல்றோம்ல, என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்ற ஆர்டரை நான் சொல்றதுக்கு பேரு தான் அல்காரிதம். ஸோ நான் அப்படி சொல்றப்ப என்கிட்ட இருக்க ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை நான் பண்ணி முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ an algorithm is a step by step set of instruction designed to solve a problem or accomplish a task. இதை ரொம்பவே precise and unambiguous sequence of operationறாங்க. that means நம்மளுக்கு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ணணும்னு சொல்றப்ப கிளியர், ஓகேவா, கிறிஸ்டல் கிளியரா நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்பவே ஈஸி. ஒரு கம்ப்யூட்டர் ஒரு விஷயத்தை ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதுக்கு தான் அல்காரிதம் யூஸ் ஆகுது. ஸோ எசென்ஷியலி அல்காரிதம் ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஒன்று நீங்க பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஒரு மேத்தமெட்டிக்கல் விஷயம் போடணும் அப்படின்னா அந்த இடத்துல இது மெயின் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இருக்கிறது, பில்டிங் பிளாக்கா இருக்கிறது இந்த அல்காரிதம் தான். இந்த அல்காரிதம் வச்சு தான் ஒரு இடமே இதுவாகுது, ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அல்காரிதம் எதுக்காக யூஸ் பண்றோம்னா நிறைய டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆகுறோம். ஓகே, நிறைய ஃபீல்ட்லயும் யூஸ் ஆகுது. மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன இருக்கு இந்த அல்காரிதம்க்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைனைட்னஸ். ஃபைனைட்னஸ் அப்படின்னாலே என்ன? குறிப்பிட்ட விஷயம். ஓகேவா? எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை நான் சொல்லணும். ஓகேவா? an algorithm must terminate after the finite number of step. ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைச்சிடணும், அந்த அல்காரிதமும் முடிஞ்சிடணும். அதை ஃபைனைட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டெஃபினைட்னஸ். டெஃபினைட்னஸ் அப்படின்னா ஈச் ஸ்டெப் இந்த அல்காரிதம் must be precisely defined. that means கிளியரா கரெக்டா எல்லா ஸ்டெப்புமே எனக்கு டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கணும். அதை தான் டெஃபினைட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து இன்புட் அவுட்புட். இன்புட் அப்படின்னா என்ன? ஒரு அல்காரிதம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு தேவையான இன்புட்டை நம்ம கொடுக்கணும். அவுட்புட் அப்படின்னா என்ன? நம்ம அல்காரிதம் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொடுத்திருக்க இன்புட்டுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி முடிச்சா கடைசியா கிடைக்கிற ஆன்சர் தான் அவுட்புட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி பாருங்க. இப்போ வாட் இஸ் அன் அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம், அந்த இன்புட்டை கொடுத்திருக்க செட் ஆஃப் ரூல்ஸ் டு அப்டைன் த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரம் த கிவன் இன்புட். கொடுத்திருக்க இன்புட்டுக்கு கரெக்டான அவுட்புட்டை வர வைக்கிறதுக்கு நம்ம செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இதை தான் அல்காரிதம்னு சொல்றாங்க. ஸோ 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்கு. ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதம், டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம், கிரீடி அல்காரிதம், டைனாமிக் ப்ரோக்ராமிங். இந்த 4 பத்தி தான் நீங்க இந்த அல்காரிதம் சப்ஜெக்ட் ஃபுல்லா 5 யூனிட்ல படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகேவா? சோ இன்ட்ரோடக்ஷனா என்னெல்லாம் இருக்கு, டாபிக்ஸ், அல்காரிதம் பத்தின பேஸ் எல்லாமே பார்க்கறது. செகண்ட் யூனிட்ல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ், டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட், கிரீடி அல்காரிதம், டைனாமிக் ப்ரோக்ராமிங், இதுல ஒவ்வொரு டாபிக்கா நீங்க படிப்பீங்க. ஓகே, சோ அதோட ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனா இங்க பாத்துக்கலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதம் அப்படின்னா என்னன்னா, இட் சால்வ் a problem by exhaustively searching through all possible solution until the correct one is found. நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ஒரு வேளை தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, பலவே இருக்கும். ஓகேவா? ஒரு ப்ராப்ளமுக்கு பல சொல்யூஷன் இருக்கலாம், அதுல பெஸ்ட் ஒன் எது, கரெக்டான
கரெக்டான விஷயம் எது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்வேன். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒரு 5 வே இருக்குது சால்வ் பண்ணுறதுக்குனா இது மொத்தம் 5 பாசிபிள் வேஸ் இருக்குது. இதில் எது பெஸ்ட் வந்து நான் கண்டுபிடிச்சி என்னுடைய ப்ராப்ளமுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம். டிவைட் அப்படின்னா என்ன? பிரிக்கிறது. கான்குவர் அப்படின்னா ஒன்னா சேர்க்கிறது. ஓகேவா? மெர்ஜ் சார்ட்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில், அதெல்லாம் தான் இந்த டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதமில் வருது. ஓகேவா? ஸோ இட் சால்வ் ப்ராப்ளம்ஸ் பை பிரேக்கிங் தெம் டவுன் இன்டு ஸ்மாலர். ஓகேவா? ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அதை குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸாக பிரிச்சிடும். ஓகேவா? மோர் மேனேஜபிள் சப் ப்ராப்ளம்ஸாக மாற்றிட்டு சால்வ் ஈச்சிங் சப் ப்ராப்ளம்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. ஒவ்வொரு சப் ப்ராப்ளமுமே தனியாக சால்வ் பண்ணிட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஸோ கம்பைனிங் த சொல்யூஷன் டு சால்வ் த ஒரிஜினல் ஒன்று சேர்த்தா எனக்கான அவுட்புட் கிடைச்சிடும். இதை தான் டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? என்ன பண்ணும், ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அதை குட்டி குட்டி ப்ராப்ளமாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிடும். ஸ்ப்ளிட் பண்ணால் எனக்கு நிறைய சப் ப்ராப்ளம்ஸ் கிடைக்கும். அந்த சப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நான் சால்வ் பண்ணிட்டு அந்த அவுட்புட் கிடைச்சிருக்க எல்லாத்தையும் சொல்யூஷனை ஒன்று சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரிஜினலாக ஒரு வேல்யூ வந்து அவுட்புட் கிடைக்குது. இதை தான் நான் டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் புரிஞ்சிருச்சா? ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு என்னெல்லாம் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒன்றை கண்டுபிடிச்சி எடுக்கிறது. ஓகேவா? அதில் அடுத்து டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம் என்ன பண்ணும், ஒரு பெரிய ப்ராப்ளமும் குட்டி குட்டி சப் ப்ராப்ளமும் பிரித்து எல்லாத்தையும் தனித்தனியாக சால்வ் பண்ணி ஒன்றா சேர்க்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீடி அல்காரிதம். கிரீடி அல்காரிதம்னா இட் மேக் த மோஸ்ட் ஆப்டிமல் சாய்ஸ் அட் ஈச் ஸ்டெப் வித் த ஹோப் ஆஃப் ஃபைண்டிங் த குளோபல் ஆப்டிமம். ஆப்டிமம் அப்படின்னா என்னன்னா பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்பவே ஈஸியான சொல்யூஷன், ரொம்ப கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நமக்கு எது ஈஸியாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப், இப்போ ஒரு அல்காரிதம் சால்வ் பண்ண நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் எது பெஸ்ட் ஒன், எது பெஸ்ட் சொல்யூஷன் பார்த்து கடைசியாக குளோபல் ஆப்டிமம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த கிரீடி அல்காரிதமோடைய வேலை. ஓகேவா? அந்த மாதிரி சால்வ் பண்ணுறது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைனாமிக் ப்ரோக்ராமிங். டைனாமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம், கஷ்டமான ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அல்காரிதம்ஸில் டைனாமிக் ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு டு சால்வ் த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் பை பிரேக்கிங் தெம் டவுன் இன்டு சிம்பிளர் சப் ப்ராப்ளம். ஸோ அது இங்கே எப்படி நம்ம டிவைட் அண்ட் கான்கரில் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளமை குட்டி குட்டி சப் ப்ராப்ளமாக பிரித்து சால்விங் ஈச் சப் ப்ராப்ளம் ஜஸ்ட் ஒன்ஸ் அண்ட் ஸ்டோரிங் த சொல்யூஷன். தனித்தனியாக அங்கே என்ன பண்ணோம், லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கம்பைன் பண்ணோம். பட் இங்கே கம்பைன் பண்ண மாட்டோம். டைனாமிக் ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தனித்தனியாக சால்வ் பண்ணி அதோட ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் சொல்யூஷனை. ஓகேவா? இதுதான் டைனாமிக் ப்ரோக்ராமிங்கில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு பெரிய கஷ்டமான ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சின்ன சின்ன சிம்பிளர் சப் ப்ராப்ளம்ஸாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு சப் ப்ராப்ளமையும் தனித்தனியாக சால்வ் பண்ணி அதோடைய ஆன்சர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது டைனாமிக் ப்ரோக்ராமிங்கோட வேலை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் 4 டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம். இந்த ஒவ்வொரு அல்காரிதத்தை பற்றியும் அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அதில் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாத்த பற்றியும் இந்த அல்காரிதம் சப்ஜெக்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் சொல்லித்தரேன். ஸோ ஒவ்வொன்றையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்க நோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.